ஸ்டே பண்ண போறோம்? இதான் லொகேஷனா? அமானுஷ்யமான பில்டிங், அதுவும் காட்டுக்கு நடுவுல தனியா இருக்கு. இங்க பேய் இருக்குன்னு சொன்னோம், கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நம்பிடுவாங்க. நம்புவாங்கன்னு இல்ல, நம்பியே ஆகணும். அந்த அளவுக்கு எடுக்கணும். எடுக்கிறோம். அண்ணே, நம்ம இவங்களை வச்சு கப்பல் பிளாக்ஸ் எடுக்க கூடாது, அதுலயும் நல்ல ரெவன்யூ வரும்ண்ணே. வாயை மூட்டு வாடா. யாருங்க நீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? ஏன்னா இந்த ஃபிளாட்ல சூட் எடுத்தா எந்த பிரச்சனையும் இல்லையே. பொண்ணுங்களே வந்துக்கிறா? என்ன படம் எடுக்க போறீங்க? ஹாரர் படம். அப்படின்னா லைக் பேய் பூதம். நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்துக்கிறீங்க. இன்னும் ஒன்னால எடுத்துக்கோங்க. ஏற்கனவே பேய் குடி இருக்கிற பில்டிங் மாதிரி தான் இருக்கும். இன்சார்ஜ் வந்துட்டாரு. வணக்கம் சார். இவங்க ஏதோ 6000 படம் எடுக்கணுமா? படம் ஒரு நாளைக்கு 2500 ரூபா. உனக்கு எத்தனை நாளைக்கு வேணும்? அது ஒரு வாரம். 1 வீக் சார். 5000 ரூபா வரும். ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் கொடு. டேய் குடு. கேட்ட உடனே பேமெண்ட் இந்தாங்க. இதுல 5000 ரூபா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, மெயின் கண்டிஷன், ஃப்ளாட்டுக்கு வெளியில் எங்கே வேணாலும் போய்க்க. எவனும் கேட்க மாட்டேன். ஃப்ளாட்டுக்குள்ளே உன் பர்சன் மட்டும் தான் உனக்கு. அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குன்றதை கண்டுக்க கூடாது. முக்கியமாக 4வது மாடிக்கும் மொட்டை மாடிக்கும் போயிடவே கூடாது. சரியா? அது அப்படிதான், ஃபுல்லாக டேமேஜாக இருக்கு. பார்க்க நல்லா பளிச்சுன்னு இருக்கு, டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க? பார்த்தா தெரியாது, சுரண்டி பார்த்தா தான் தெரியும். நீங்க போங்கண்ணே, நாங்க மேல எல்லாம் போக மாட்டோம். நான் கதிரேசா 2 நாளா தங்கிட்ட போல. ஆளு புதுசா நம்பரை கொடுமா. 7094916364. சாஃப்ட்வேர் கம்பெனிலேருந்து நைட்டு ஆள் வருவாங்க. அவங்க என்ன சாவியை கொடுத்துரு. சரிங்க சார், கொடுத்துட்றேன். ஹலோ, நானும் பேசுறேன். நீ மும்பைல தானே இருக்க? நான் சென்னையில இருக்கேன். உன்னால எனக்கு ஒரு ஹெல்ப் ஆகணும். உன்னால சென்னை வரைக்கும் வர முடியுமா? ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். நீ சென்னை வந்ததுக்கு அப்புறம் நானே உனக்கு கால் பண்றேன். தீரன், எனக்காக வருவியா ப்ளீஸ்? வரேன். ஏன் சார், சாஃப்ட்வேர் கம்பெனியில் சிட்டி தாண்டின ஒன்றே இருக்கும், ஆனால் மகாபலிபுரம் தாண்டி கல்பாக்கம் வரையும் வந்திருக்குன்னு இப்போ தான் சார் தெரியுது. ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். எனக்காக வருவியா ப்ளீஸ்? ஏன் சார் இவ்வளோ ரிமோட்டான ஏரியாவுக்கு வந்திருக்கீங்க? சார் லொக்கேஷன் வந்துருச்சு, ஜிபே பண்ணிடுங்க சார். பண்ணிட்டேன். வாட்ச்மேன், 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 வாட்ச்மேன். சாஃப்ட்வேர் கம்பெனியோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு கொடுங்க. தரேன் சார்.
லிஃப்ட் எங்கே இருக்கு? நேராக போய் ரைட்டில் போங்க. எந்த ஃப்ளோர்? சாவிலே போட்டிருக்கு சார். நேரத்துல. நீங்கள் வாங்க சார். நீங்கள் உள்ளே வாங்க, நானும் மேலே தான் போகணும். ஓகே. தம்பி எங்கே போகணும்? 4th ஃப்ளோர் சார். நீங்களும் 4வது ஃப்ளோர் தானா? 4வது ஃப்ளோரில் எங்கே? ஏ சார். என் ஃப்ளாட்டுக்கு ஆப்போசிட்டு தான், வாங்க. இதான் உங்கள் ஃப்ளாட்டு. தேங்க்ஸ் சார். இருக்கட்டும், வரேன். ஆ வாட்ச்மேன், 4வது மாடியெல்லாம் டஸ்ட்டாக இருக்குது, க்ளீன் பண்ண சொல்லுங்கள். 4வது ஃப்ளோரா? ஹே ஹாய், ஐம் ஸ்வேதா. இந்த அப்பார்ட்மெண்ட்க்கு புதுசாக வந்திருக்கீங்களா? கேட்க மறந்துட்டேன், உங்கள் பேர்? தீரன். ஓவர் ஆட்டிடியூட் காட்டுறான். நாலாவது மாடிக்கு எப்படி அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல. தம்பி தீரன்,
இங்க வாங்க, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க வாங்க. நான் சொல்லல, தீரன் மும்பைல இருந்து வந்திருக்காருன்னு. ஆமாம்மா. அவர் இவர்தான். இவங்க லட்சுமி அம்மா, வணக்கம்ப்பா. ஜோதி, வாங்க தம்பி. தீபா, வணக்கம் தம்பி. குமார், வணக்கம் தம்பி. இவரு மணி. என் பேர் காளீஸ்வரன். உங்களை தான் எனக்கு தெரியுமே. கல்யாணம் ஆயிடுச்சா தம்பி? யாரும் இல்லைம்மா. எங்களுக்கு யாரும் இல்லப்பா. பெத்தவங்க இல்லாதவங்க கூட அனாதை இல்லப்பா. பிள்ளைங்களை பெத்து வளர்த்து அதுகளை பார்த்து கொஞ்சம் முடியாம இருக்கிற நாங்களும் அனாதைகள் தாப்பா. அது என்னமோ உண்மைதான்ப்பா. என் பிள்ளைங்களும் அமெரிக்காவிலேயே செட்டில் ஆயிட்டாங்க. எப்போவாச்சும் ஒரு தடவை வாட்ஸ்அப் காலில் தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் பேசுறதே இல்லை தம்பி. கவலைப்படாதீங்க. உங்கள் பையன் மாதிரி தான் நானும். என்ன ஹெல்ப்னாலும் கேளுங்க. சரியா? சந்தோஷம்ப்பா. ஆமாம், இந்த பக்கத்து வீட்டில் இருக்கவங்க யார்? அது குடோன் தம்பி. நம்ம குமார் தான் ஏஜென்சி எடுத்திருந்தான். அது ஒன்றும் இல்லை தம்பி. கடைக்கு பிஸ்கெட்டு சாக்லேட்டு கூடிஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன். இப்போ அதை நான் பண்ணுறது இல்லை. அதான் இருக்க ஸ்டாக்கெல்லாம் போட்டு அது குடோனாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு தம்பி கேட்குறீங்க? கீழே எல்லாமே சாப்பிட்டு போட்ட கவராக இருந்தது. எக்ஸ்பைரி டேட்டும் முடிஞ்சிருச்சு. யாராவது சாப்பிட்டா ஃபுட் பாய்சன் ஆகிடும். அதான் கூப்பிட்டு சொல்லிடலான்னு. யாரும் இல்லை தம்பி. அங்கே யாரும் போக போகிறா? நீங்கள் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க. சரி சார். சரி தம்பி, பார்த்துருங்க. நில்றி. உனக்கு என்னதான் வேணும்? ஃபோன் பண்ணா கட் பண்ற, மெசேஜ் பண்ணா என்ன பிரேக்கப் பண்றது? மேடம்க்கு பழசெல்லாம் மறந்துருச்சு. அப்போ பயம் இல்லைல்ல? நம்ம எடுத்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. நான் நினைச்சேன்னு வையேன், ஒன் டச்ல உன் போட்டோ வீடியோ எல்லாம் பறக்கும். இனிமேல் நான் உன் கூட தான் இருப்பேன். நான் சொல்றதுதான் நீ செய்யணும். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஓ, இவன் தானா அது? என்ன கழட்டி விட்டுட்டு இவனோட வாழ போறியா? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏய், யாரா நீ? எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வர? நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணோம், தெரியும்ல? 6 மாசமா ஒண்ணா இருந்தோம். எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. கிளம்பு. அப்ப நீ ரெனிவல் பண்ணவன். உங்களை உனக்கு இருக்கடி. ஏய், போற வழியில டிராப் பண்ணிட்டு போ. என்ன ஃபர்ஸ்ட் டே வேலைக்கு வர சேல்ஸ் ரெப் மாதிரி வராரு. வெல்கம் மிஸ்டர் ரணதீரன். தேங்க்யூ. ஹலோ சார். ஹாய், ஐ எம் பிரதீப். ப்ளீஸ் ஹோல்ட் இட். என்ன கை கொடுப்பாருன்னு பார்த்தா கையில் கொடுக்குறாரு. ஹாய் கைஸ், லெட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் ரணதீரன், நம்ம யூஎஸ் ப்ராஜெக்டோட ஹெட். மண்டேல இருந்து இந்த ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ண நாம கேட்டிருக்கிற டைம் ஒன்லி 90 days. 90 நாள் வேலிடிட்டி முடியாதுன்னா ப்ரீபெய்ட் ரீசார்ஜ் ஆடா. ஏன் எக்ஸ்ட்ரா 20 நாள் கேட்கறதுக்கு இவன் என்ன கேடு? சதீஷ் கேட்டானே வந்தானே. புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். அப்போ பழைய ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கணும்ல. அதுக்கு அதான் புது ப்ராஜெக்ட் டேட் வந்திருக்காருல்ல சார், அவர்கிட்ட ட்ரீட் கேட்டே நீங்கள் எதுவும் செலவு பண்ண வேணாம், மொத்த செலவு அவர் தள்ளியே கட்டலாம். கொடுத்துருங்க சார். வேர் இஸ் மை கேபின்? சரி சார், திஸ் இஸ் யுவர் கேபின். ஓகே, கொடுத்துடலாம். ஹாய் வீரன். ஒன்றும் இல்லை, அனுவோட புது நம்பர் ஏதாவது இருக்கா? இல்லையே, ஆக்சுவலாக ரொம்ப நாளாக அவன்கிட்ட பேசல. வேற நம்பர் எதுவும் இல்லை.
இப்போ இருக்கிற காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் உனக்கு தெரியுமா? தெரியலையே மச்சி, ஏதாவது தெரிஞ்சா அப்டேட் பண்றேன். Hey, Anu. Will you marry me? What's wrong with you, Rahul? I'm already committed. अनु, don't disappoint him. बंदा तो बढ़िया ही है यार. Accept कर ले उसे. Please accept my proposal, Anu. Hey, no, I'm serious. Then tell us who's the guy, Anu. यार Anu, who's that guy? Anu, tell me. It's me. Hey, Dheeran. Congrats, bro. Thank you. I'm sorry, Anu. I shouldn't have embarrassed you like that. பரவாயில்ல. இந்த சிச்சுவேஷன்ல இருந்து எஸ்கேப் பண்றதுக்காக தானே சொன்னீங்க. இட்ஸ் ஓகே. ஏய், நீ கமிட்டட் இல்லைல்ல? Am I right? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இருந்திருந்தா எல்லாரும் முன்னாடி சொல்லிருக்கலாமே. இருந்தா எல்லாரும் முன்னாடி சொல்லணுமா என்ன? ஓ மனசுல யாரும் இல்லைன்னு தெரியும். ஆனா என் மனசுல நீ தான் இருக்க. என்ன தீரன், ஸ்மார்ட்டா ப்ரப்போஸ் பண்றீங்களா? நீங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், ஒரு நல்ல கொலீக், அவ்வளவுதான். இதை வச்சுட்டு எப்படி லைஃபை லீட் பண்ண முடியும்? See, Anu, life is a journey. என்னோட travel பண்ணி பாரு. I won't disappoint you. Promise. என்ன? ஒன்றுமில்ல தம்பி, இருமல் மருந்து வேணும், இருந்தால் தரீங்களா? தரேன். தேங்க்ஸ் தம்பி. நீங்கள் பேசுங்க, நான் வரேன். சரி. ஹலோ. சாரி தீரன், வந்ததுல இருந்து உனக்கு காண்டாக்ட் பண்ணவே முடியல. நாளைக்கு செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு போறியா? அங்க கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் உன்னை மீட் பண்ணுவாரு. அவருக்கு உன்னை நல்லா தெரியும். மறக்காம போயிடுவல ப்ளீஸ். அனு, ஏ அனு.
சார் இந்த விஷயத்துல யாரும் கேஸ் கொடுக்க தயாரா இல்ல சார். சந்திரன் மட்டும் தைரியமா வந்திருக்காரு. அதனால நீங்க கேஸ் எடுத்து தைரியமா நடத்துங்க சார். நான் இறக்கிறேன். இப்போ நான் கோர்ட்டில் இருக்கேன் சார். காலையை முடிச்சு சீக்கிரம் வந்துடுறேன். சரி சார். சார் உங்க பேரு? என் பேர் சந்திரன் சார். நீங்க? இல்ல, நான் வேற ஒருத்தர் தேடி வந்தேன். அது நீங்க நினைச்சிட்டேன். இல்ல, நான் இல்ல சார். சாரி. நீ தேடி வந்தது எதுவும் கிடைக்காது. நடக்க போறத உன்னால தடுக்க முடியாது. இந்த கேஸில் நிறைய பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிரட்டல் வேறு இருக்குது. இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயந்து சந்திரன் கேஸை வாபஸ் வாங்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம் சொல்லுங்கள் பார்ப்போம். சார், என் கிளைண்ட்டோட வாய்தா ஒன்று இருக்குது. நான் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன். என் சந்திரனை கூப்பிட்டு வந்துடுங்க. சரி. சந்திரன் வந்துட்டீங்களா? வந்துட்டேன் சார். டிக்கெட்லாம் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதோ வரேன். இது தீரன். இவர் எங்க? சார், நான் இங்கே இருக்கேன் சார். சார், சந்திரன் சார். அந்த கடையில எல்லாம் என்கொயரி பண்ணுங்க. அடையாளம் தெரியுமான்னு கேட்டு பாருங்க. கேட்குறேன் சார். கேட்க மாட்டீங்களா? தள்ளி போங்க. யாராவது அடையாளம் தெரியுமா? ஓடு ஓடு, தேடிக்கிட்டே இரு. சந்திரனை போட்டாச்சுண்ணே. கிருஷ்ணமூர்த்தி மட்டும் மிஸ் ஆயிட்டானே. முடிட்டான்னா முடிச்சிட்டோன்னு சொல்லுங்கடா. காரணம் சொல்லக்கூடாது. ஏய், இது ராஜ் ஃபோன் தானே? ஆமா. அவன் நம்பர்ல இருந்து அவன் ஃபோனுக்கு எப்படி ஃபோன்? ராஜ், உனக்கு ஃபோன். அட்டன் பண்ணி பேசுடி. என்ன? டிஃபன் ரெடி தானே? லேட் ஆகும்னு சொன்னேன். அப்புறம் நான் செம டென்ஷன் ஆயிடுவேன். உனக்கு டிஃபன் வேணும்னா நீ வெளியே வந்து சாப்பிடு. அதை விட்டுட்டு காலங்காத்தால எரிச்சல் பண்ணிட்டு இருந்த தொடப்ப கட்ட பிஞ்சிரும் பாத்துக்க. யாரு? ராஜ் தான். அது எப்படி? அவன் உள்ள குளிச்சுக்கிட்டே அவன் ஃபோன்ல இருந்து அவனுக்கே கால் பண்றான். ஏய், கதவு திறங்க. பிபி, நான் குளிச்சு முடிச்சிட்டேன்டி. டிஃபன் ரெடி பண்ணி வச்சிட்டியா? எவ்வளவு நேரம் காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்கு? கதவு திறங்க சீக்கிரம். பிபி, நான் குளிச்சு முடிச்சிட்டேன்டி. டிஃபன் ரெடி பண்ணி வச்சிட்டியா? என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க உள்ள? இருங்க, கை நீட்டுங்க. எதுக்குடா? நீட்டுங்கண்ணே. அண்ணே, கத்தாதண்ணே. இப்ப தெரியுதா ஏன் கத்தனன்னு? அமித உள்ள வாங்கண்ணே. இவங்கள என்ன இப்படி நிக்கிறாங்க? உங்களை மாதிரி யாரும் உள்ள ஒருத்த குளிச்சிட்டு இருக்கானே. பிபி, நான் குளிச்சு முடிச்சிட்டேன்டி. டிஃபன் ரெடி பண்ணி வச்சிட்டியா? பிபி, நான் குளிச்சு முடிச்சிட்டேன்டி. டிஃபன் ரெடி பண்ணி வச்சிட்டியா? லா 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 லா. எக்ஸலென்ட், சூப்பர், கட் இட். என்னடா ஓகே? என்னடா கட்டிட்டா?
நான் இன்னும் ரோலே போடலையே. அப்ப இவ்வளவு நேரம் எடுத்தது மானிட்டர் தானே? நான் எப்படா மானிட்டர்னு சொன்னேன்? சரி இப்போ எதுக்கு டென்ஷன் ஆவற? ரோலிங் போட்டா முடிஞ்சுச்சு. ரோலிங் சார். Guys, நீங்கள் மேலே போங்க, நான் காரை பார்க் பண்ணிட்டு வரேன். ஃப்ளாட் நம்பர் 4th floor A7. வாங்கடா போலாம். ஹலோ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கலர்ஃபுல் கை லிவர் ஃபுல்லாகிடுவான். இதுதான்டா ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஐயோ வந்துட்டார மாமு. வந்தோடனே ஆரம்பிச்சு. இப்போ தான் லாகின் பண்ணி போயிட்டுருக்கோம். அதுக்குள்ளேயே லாக் அவுட் பண்ண சொன்னால் எப்படி பாஸ்? ஆ Yes. Boss, may I help you? Thank you. He'll take care, ra. ரொம்ப ஹாட் ஆகுறீங்க. பீர் அடிக்கிறீங்களா? ஹே, who do you think you are? Huh? First time நானே வந்து பேசினா மூஞ்சி திருப்பிட்டு போற. ஹெல்ப் பண்ற பேர்ல கிஸ் கொடுத்துட்டு போற. அத கேக்க வந்தா லிஃப்ட் க்ளோஸ் பண்ணிட்டு போற. You think you're an alpha male? ஒரு சாரி கூட கேட்கணும்னு தோணாத உனக்கு? Hi ji. I am Sadish. I am Himran. லெவல்ல யாருக்குமே கை கொடுக்கல. சாரி गाइस, உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. அப்புறம் உங்க பேர் சொல்லவே இல்லையே. ஸ்வேதா, 3rd floor. நம்பர்? டோர் நம்பர் கேட்டேன்.